நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கியது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. அந்த குடியுரிமை சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு தற்போது சிவகங்கை கப்பலில் தான் நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 44 பயணிகள் சிவகங்கை கப்பலில் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைமுகம் வரைக்கும் பயணிக்க இருக்கிறாங்க. சிவகங்கை கப்பலை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக குளிர்சாதன வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு உணவு கட்டணத்துடன் பெறக்கூடிய வகையில் கப்பலுக்கு உள்ளேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கப்பலை கேப்டன் பாஸ்கர் என்பவர், அவர் காரைக்கால் மாவட்டம் திருமலையாரன்பட்டினத்தை சேர்ந்தவர். பாஸ்கர் என்பவர் இந்த கப்பலை இயக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கேப்டனோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 15 பணியாட்கள் இந்த கப்பலில் பணியாற்ற இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சார், இந்த கப்பலில் எந்த மாதிரியான வசதிகள் இருக்குது? முதல் நாள் பல கட்டமாக கடந்த வருடம் தொடங்கப்பட்ட கப்பல் இன்னைக்கு தொடங்கி இருக்குது. பயணிகள்லாம் எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? இந்த கப்பலை நாங்கள் எல்லா வகையிலும் பயணிகளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுமென்றதில் நாங்கள் குறியாக இருக்கோம், வசதியாக இருக்கணுமென்றதில் நாங்கள் குறியாக இருக்கிறோம். அவைகளுக்கு எல்லா தேவைகளும் இதில் செய்திருக்கிறோம். அவங்களுடைய பேகேஜஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு செக்யூர்டாக நாங்கள் இடம் வச்சுருக்கிறோம். அவைகளுக்கு உள்ளுக்குள்ளேயே அவங்க ஏறுறதுக்கு முன்னாடி, ஏனெண்டா இன்றைக்கு தான் இந்த கப்பல் 10 மணிக்கு வெளிக்கிடுது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து காலம்பரை 8 மணிக்கு இந்த கப்பல் இங்கேருந்து வெளிக்கிடணும். அப்போ அவையில் காலம்பரை சாப்பிடாமல் வந்துச்சுனமெண்டா அவைகளுக்கு முதல்ல எங்களுக்கு ஆர்டர் பண்ணிச்சினமெண்டா நாங்கள் அவைகளுக்கு உண்டான ஃப்ரெஷ் ஃபுட், காலையில் சமைத்த உணவே நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் அதை முன்கூட்டியே எங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும். இதை விட எங்களுக்கு இன்றைக்கு இந்த கப்பலை ஓட்டுறதில் நடத்துறதில் எங்களுக்கு மிக சந்தோஷம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் இதை ஆதரிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நாங்கள் எல்லா பக்கத்தாலேயும் அவைகளுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறோம். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் சில வசதிகள் நாங்கள் மெருகூட்ட வேண்டி இருக்கின்றது. அது சம்பந்தமாக அதிகாரிகளுடன் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஏசி ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் 6 தொலைக்காட்சி பெட்டிகள் அமைச்சிருக்கிறாங்க. கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் 5000 கொடுத்து பயணிக்கிறாங்க. அதாவது சாதாரண வகுப்பு கட்டணம் நம்ம கட்டணத்தில் பயணிக்கிறாங்க நாம் இருக்கக்கூடிய பகுதி. அதே போல் மேல்தளத்தில் 7500 ரூபாய் கட்டணத்தில் பிரீமியம் வகுப்புலையும் பயணிக்கிறாங்க. கப்பலில் போகிறது எப்படி இருக்குது? நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? நான் திருவள்ளூர் பகுதியில், சென்னை அருகில் திருவள்ளூர் பகுதியிலேருந்து வர்றேன். விமானத்தில் கொழும்புக்கு போகிறது, அங்கேருந்து தமிழர் நிலப்பரப்புக்கு போகிற தூரத்தை விட இப்போ டேரெக்டாக யாழ்ப்பாணத்துக்கே போகிறது ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. பக்கத்து நல்லூர் கந்தசாமி கோயிலெலாம் பார்த்துட்டு வரலாம் ட்ரை பண்ணி நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். இது விமானத்தை விட அதிக வசதியாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் நல்ல வசதியாகவும் இந்த கப்பல் ஏசி வசதியோடு நல்லா அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக குறைந்த விலையில் இந்த பயணம் கிடைக்கிறது பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். இது மென்மேலும் நல்லா டெவலப் ஆகி குடும்பத்தெல்லாம் கூட்டு போய் நாங்கள் எல்லா ஏரியாவும் காமிக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருக்குறோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? டிக்கெட்லாம் எப்படி புக் பண்ணீங்க? கப்பலுடைய வசதிகள்லாம் எப்படி? வணக்கம், என் பேர் ஸ்ரீவத்சன். சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். ஸோ நிறைய வாட்டி இது நம்ம முயற்சி பண்ணி கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்றைக்கி தான் நமக்கு டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இல்லை முதல்ல இது டிக்கெட் மறுபடியும் கேன்சல் ஆகுமா அப்படின்னு. பட் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு. ஸோ ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஏர் கண்டிஷன்டு கோச் எல்லாமே, சீட்டிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. உள்ள வரவேற்பறையில் மட்டும் வெயிட்டிங் ஹாலுக்கு டைம் டிலே ஆகுது, செக்கிங், இமிக்ரேஷன்ஸ் இதெல்லாமே. மற்றபடி சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. தொடர்ச்சியாக இப்போ புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிவகங்கை கப்பலானது கிட்டத்தட்ட ஒரு மதியம் 2-3 மணி அளவில் காங்கேசன் துறைமுகத்தை சென்றடையணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கப்பலில் அனைத்து சோதனைகளும் முடிவுற்ற பிறகு இந்த பயணிகள் மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்குறாங்க, போகிறதுக்கு காத்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சுற்றுலாவாசிகள் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.